Good morning, students. Now we are going to see about the 7th standard science unit 1 measurement lesson part 2. In the last class we have seen about what is fundamental quantity and what is derived quantity and what is area of regularly shaped objects. Okay, in this class we will see about what is area of irregularly shaped objects and volume and density. Okay, before that some students asked about what is fundamental and what is quantity. சரியா, லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டெரிவேட்டிவ் குவான்டிட்டி நம்ம பார்த்தோம். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? எ செட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் cannot be expressed, அண்டர்லைன் பண்ணிக்கோ, which cannot be expressed in terms of any other quantities are known as the fundamental quantities. Okay, any other quantities are known as fundamental quantities. Their corresponding units are called fundamental units. ஓகேவா, எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எந்த ஒரு வேறு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபி காயின்னா அது எப்போயுமே 1 ரூபி காயினாக தான் இருக்கணும். சரியா, இப்போ 50 பைசேக்கெல்லாம் இது இல்லையா, இப்போ 1 ரூபி காயின் எப்போயுமே எப்படி இருக்கும், 1 ரூபி காயினாக இருக்கும். அதை வேறு எந்த யூனிட்டாலும் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி அது 1 ரூபி காயின் என்ன பண்ணலாம், வேறு இப்போ 10 ரூபியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 ரூபி காயின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சரியா, அப்போது which cannot be expressed in terms of any other quantities. வேறு எந்த குவான்டிட்டிலையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் என்னன்னா அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மணியில் வந்து எது லோயஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபி. அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்னுமே கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுதான் பேசிக். ஓகே, அதை வேணால் என்ன பண்ணலாம், 1 ரூபி காயினை, அதாவது அந்த 1 ரூபி காயினை போல் 10 காயின் சேர்த்தா அதை 10 ரூபியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மாற்றலாம். ஓகே, அப்போ வேறு எதையும் which cannot be expressed in terms of other quantities are known as, அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டரில் மட்டும்தான் சொல்ல முடியும். சரியா, டிஸ்டன்ஸ்னால் டெம்பரேச்சரில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை வேறு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டினாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் வாட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. தேர் கரஸ்பாண்டிங் அதோட யூனிட்ஸ் தான் என்னன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு நமக்கு பேசிக்கே மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் குவான்டிட்டி அண்ட் யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா, லெங்க்த்தை மீட்டரில் தான் சொல்ல முடியும். சரியா, மாசை கிலோகிராமில் தான் சொல்ல முடியும். வேறு எந்த இதுலேயும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தென் டைம், செகண்ட், டெம்பரேச்சர், கெல்வின். டெம்பரேச்சருங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் கெல்வின் அப்படிங்கிறது அதோட யூனிட் ஃபண்டமெண்டல் யூனிட் கெல்வின் அப்படிங்கிறது. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படிங்கிறது அது எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி நீ மெஷர் பண்ணுவேன், ஆம்பியரில் மெஷர் பண்ணுவேன். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணணும், கெல்வினில் மெஷர் பண்ணணும். டைமை எப்படி மெஷர் பண்ணணும், செகண்ட்ஸில் மெஷர் பண்ணணும். மாசை கிலோகிராமில் மெஷர் பண்ணணும். லெங்க்த்தை மீட்டரில் மெஷர் பண்ணணும். அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணணும். தென் லியூமினஸ் இன்டென்சிட்டியை வந்து என்ன பண்ணணும், கேண்டிலா அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணணும். தட்ஸ் ஆல். அதுதான் வந்து என்ன அந்த யூனிட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம மெஷர் பண்ணுறோம். தட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எப்போயுமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 7 தான். டெரைவ்டு குவான்டிட்டி தான். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸை நம்ம கொண்டு வர போகிறோம். தட் இஸ் வாட் டெரைவ்டு குவான்டிட்டி. இப்போ இது புரிஞ்சிருச்சா, வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா மொத்தமே 7 தான். எப்போயுமே என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. Okay, next we are going to see about what is derived quantities. All other physical quantities which can be obtained by multiplying and dividing or by mathematically. Underline பண்ணிக்கோ, அந்த வேர்டை உங்கள் புக்கை எடுத்து என்ன பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கோ. multiplying, dividing by mathematically combining the fundamental quantities. அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறது மூலமாகவோ டிவைட் பண்ணுறது மூலமாகவோ மேத்தமெட்டிக்கலாக ஏதாவது கம்பைன் பண்ணுறது மூலமாகவோ நமக்கு ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். தட் இஸ் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, their corresponding units are called derived units. அதை பேஸ் பண்ணி வர யூனிட்ஸ்லாம் என்னென்னா derived units. Some of the derived quantities and their units are given in the table. சிலது தான் கொடுத்துருக்காங்க. derived quantities இன்னுமே என்ன இருக்குது, நிறைய இருக்குது. இதை வந்து உங்களோட ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க.
Okay, what is some of the derived quantities and their units and SI system of units? SI னா System International. அது முதல்ல வந்து எஃபிஎஸ் சிஸ்டம் இருந்தது, சிஜிஎஸ் சிஸ்டம் இருந்தது, எம்கேஎஸ் யூனிட் அப்படின்னு 3 சிஸ்டம் வந்து இருக்கும். 6th ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. எஃபிஎஸ்னால் ஃபூட்டு பவுண்டு செகண்ட். அந்த காலத்தில் நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணாங்கன்னா ஃபூட்டு, அதாவது நீளத்தை மெஷர் பண்ணும்போது ஃபூட்டில் மெஷர் பண்ணாங்க, மாஸ் மெஷர் பண்ணும்போது பவுண்டில் மெஷர் பண்ணாங்க, டிஸ்டன்ஸை டைமை மெஷர் பண்ணும்போது செகண்ட்ஸில் வந்து மெஷர் பண்ணாங்க. சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஸ்டன்ஸை சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணாங்க. அண்ட் மாஸை வந்து கிராமில் மெஷர் பண்ணாங்க. அண்ட் டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணாங்க. அப்போ அதனால தான் என்னென்னு சொல்கிறோம், சிஜிஎஸ். சி மீன்ஸ் வாட், சென்டிமீட்டர், ஜி மீன்ஸ் கிராம்ஸ், அண்ட் எஸ் மீன்ஸ் செகண்ட் அப்படின்னு மெஷர் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ எஸ்ஐ சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் இருந்தது. அதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸில் அது எஸ்ஐ யூனிட்டாக கொண்டு வந்தாங்க. அந்த யூனிட்க்கு பேர் தான் எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்போ எந்த எஸ்ஐ யூனிட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டெரைவ்டு குவான்டிட்டி ஃபார் ஏரியானா லெங்க்த்து இன்ட்டு பிரெட்த்து. லெங்க்த்து இன்ட்டு பிரெட்த்து தான் அதோட ஃபார்முலா தான் வந்து என்னது, ஏரியா. ஓகேவா? லெங்க்த்தை எப்படி மெஷர் பண்ணுவீங்க, மீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. அண்ட் பிரெத்தை மீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைனா ஸ்கொயர் மீட்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வால்யூம் லெங்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட்டு. இல்லை வால்யூம் மெஷர் பண்ணும்போது லெங்க்த்து, பிரெத்து அண்ட் ஹைட் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ லெங்க்த்தை வந்து மீட்டரில் தான் மெஷர் பண்ண போகிறீங்க. பிரெட்டுனா அது அகலத்தையும் என்ன பண்ணுவீங்க, மீட்டரில் தான் மெஷர் பண்ணணும். ஹைட்டையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணணும். அப்போ அதோட யூனிட் வந்து எம் இன்ட்டு எம், தட் இஸ் கியூபிக் மீட்டர். இது வந்து நமக்கு சாதாரணமாக இருக்கிறது. இப்போ அடுத்து நான் கொஞ்சம் வேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைமை பொறுத்து டிஸ்டன்ஸில் மாற்றம் ஆச்சு அப்படின்னா அதை தான் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸில் மாற்றம் ஆச்சுன்னா அதுதான் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, இங்கே அந்த ஆரஞ்சு கலர் டேபிளில் பாருங்கள். டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, மீட்டர். டைம் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, எஸ். ஓகே, அப்போ ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வருது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வருது. டைம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி இங்கே இன்டர்ஃபியர் ஆகிருக்கு. ஸோ மீட்டர் பெர் செகண்ட். அப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது மீட்டரில் மட்டுமே மெஷர் பண்ணுறது. அந்த மீட்டரை ஒரு யூனிட்டாக மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த யூனிட்டாவோ ஸ்கொயராகவோ அது இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி க்யூபாவோ இருக்காது. மீட்டர்னால் மீட்டரில் மட்டும்தான் இருக்கும். கிலோகிராம்னால் கிலோகிராமில் மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்படி இருக்கிற யூனிட் தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அப்போது மீட்டரோ கிலோகிராமோ டபுளாவோ ட்ரிபிளாவோ வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன யூனிட் பார்த்துருப்பீங்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில், ஆம்பியர். டைமுக்கு என்ன பார்த்துருப்பீங்க, எஸ். ஸோ செகண்ட். ஸோ ஏ இன்ட்டு எஸ், அது வந்து கூலும்னு சிம்பிளாக சொல்லலாம். அது நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம், ஏஎஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். தென் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ மாஸுங்கிறது கிலோகிராமில் மெஷர் பண்ணுவீங்க. வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, அங்கே முதல்லே கொடுத்துருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வால்யூம் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. ஸோ கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான். ஓகேவா? திஸ் இஸ் த வே வி ஹேவ் டு ஃபைண்ட் வாட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எப்பயுமே 7 தான். அப்போ எப்பயுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேவா? அது மீட்டராக இருந்தால் மீட்டர் தான் இருக்கும். சரியா? அது கியூபிக்காவோ ஸ்கொயர் மீட்டர்லேயோ இருக்கவே இருக்காது. மீட்டர்னா மீட்டர், கிலோகிராம்னா கிலோகிராம், எலக்ட்ரிக் கரண்ட்னா எலக்ட்ரிக் கரண்ட், அந்த மாதிரியான இதுதான் இருக்கும். ஆனால் டெரைவ்டு குவான்டிட்டிஸுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம அதை டெரைவ் பண்ணுறோம். வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். தட் இஸ் வாட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி டெரைவ்டு குவான்டிட்டி என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு வர்றோம். ஸோ தட் இஸ் வாட் டெரைவ்டு குவான்டிட்டி. ஓகேவா? ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி சில ஃபார்முலாஸ், அதை பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். நவ் we are going to see about what is area of irregularly shaped figures. In our daily life, we encounter many irregularly shaped figures like leaves, maps, stickers of stars or flowers, peacock, feather, etc.
ஓகே the area of such irregularly shaped figures cannot be calculated using any formula. சரியா? இப்போ வந்து ஸ்கொயர்னா அதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஃபார்முலா இருக்குது. ரெக்டாங்கிள் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா இருக்குது. சர்க்கிள் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லீவ்ஸ், மேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற irregularly shaped ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி அதோட ஏரியா வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட். How can we find the area of these irregularly shaped objects? We can find the area of these figures with the help of the graph sheet. Graph sheet வச்சு என்ன பண்ணலாம் நம்ம மெஷர் பண்ண முடியும். The following activity shows how to find the area of irregularly shaped plane figures. Plane figures, planeனா மேடு பள்ளம் இல்லாமல் பிளேனாக இருக்கிறது. ஓகேவா? For example, the graphical method explained above can be used to find the area of regularly ஷேப்டு ஃபிகர் ஆல்சோ. அதாவது இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் ஏரியாவை கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன பண்ணலாம் மெஷர் பண்ண முடியும். சரியா? அப்படி தான் மெஷர் பண்ண முடியாதுல்ல. இன் கேஸ் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் திஸ் மெத்தட் கிவ்ஸ் ஏரியா ஆஃப் அக்யூரேட்லி. இந்த மெத்தடில் நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயரையும் ரெக்டாங்கிளையும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நவ் ஏரியா ஆஃப் irregularly ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். உங்களோட புக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில் லீவ்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. நான் வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், அதாவது செம்பருத்தி லீவ்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். அங்கே வந்து வேறு லீஃப் எடுத்திருக்காங்க, இங்கே ஹைபிஸ்கஸ் லீஃபு. இப்போ வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்கொயரும் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் என்ன இருக்கும், என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர். ஒவ்வொரு ஸ்கொயரும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது பிரெட் லெங்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிமீட்டர் அண்ட் பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ சாரி லெங்க்த்து பிரெட்டு கிடையாது, லெங்த் அண்ட் லெங்க்த்து. ஓகேவா? லெங்த் அண்ட் சைட் பை சைட் நீங்கள் மெஷர் பண்ணி எல்லாமே ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ ஸ்கொயரை நீங்கள் மெஷர் பண்ணிங்க 2 பக்கமே சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெஷர் பண்ண போகிறோம். இதை வந்து நான் கிராஃபுங்கிறத நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிராஃப் ஷீட் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் என்ன பண்ணியிருப்பாங்க இன்னுமே நல்லா சப்டிவைட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, கிராஃப் ஷீட் பார்த்துருக்கீங்க இல்லையா, போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதையும் இன்னும் ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த லீஃப் எடுத்து நான் என்ன பண்ணேன், அழகாக நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, எம் கீழே பார்த்தீங்கன்னா கலரிங் கொடுத்துருப்பேன். அந்த பென்சில் கலர் அண்ட் ப்ளூ கலர், ஆரஞ்ச் கலர் அண்ட் ரெட் கலர். எம் அப்படின்னா என்னென்னா நல்லா அதாவது அந்த ஃபுல்லாக இருக்கிறது, அந்த ஸ்கொயர் எல்லாமே என்ன இருக்குது முழுசாக என்க்ளோஸ் ஆகிறது தான் வந்து என்னது எம் அப்படிங்கிறது. சரியா? இதுவே என் அப்படிங்கிறது என்னென்னா ஹாஃபுக்கு மேலே, அந்த ஸ்கொயரில் ஹாஃபுக்கு அதிகமாக என்க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், நான் ப்ளூ கொடுத்துருக்கேன். சரியா? பீனா கரெக்டாக ஹாஃப் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்கேன், பி கொடுத்துருக்கேன். சரி, க்யூனா ஹாஃபுக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா க்யூ கொடுத்துருக்கேன். அப்போது இப்போ எம்னா என்னென்னா எத்தனை ஸ்கொயர்ஸ் முழுசாக ஃபில்லாக இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 நான் மெஷர் பண்ண அளவுக்கு அந்த 45 இருக்குது. அண்ட் என் எத்தனை இருக்குது அப்படின்னு நாங்கள் பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லீஃப் பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது என்ன ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கிறது, அப்போ 45 இருக்குது. என்னங்கிறது என்னது ஹாஃபுக்கு கொஞ்சம் மேலே, ஹாஃபுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏரியா எடுத்துருக்கிற அந்த ஸ்கொயர் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஷேடிங் பண்ணிக்கணும். அண்டு பிங்கிறது கரெக்டாக ஹாஃப் அண்ட் க்யூங்கிறது குவார்ட்டர், அதாவது ஹாஃபுக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே இதில் எடுத்துக்குவாங்க அப்படின்னா இந்த க்யூவில் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அப்போ நான் அப்படி மெஷர் பண்ணி பார்த்ததில் எம்முங்கிறது எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா 45 ஸ்கொயர்ஸ் இருக்குது. என்னங்கிறது ஹாஃபுக்கு மேலே இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் அந்த ஸ்கொயர் வந்து ஹாஃபுக்கு அதிகமாக, அதாவது பாதி கட்டத்துக்கு அதிகமாக ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு எடுத்திருக்கேன். ஸோ தட் இஸ் 10. பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்னென்னா கரெக்டாக ஹாஃபாக இருக்கிறது, அது வந்து 6 இருக்குது, 6 கவுண்டிங் இருக்குது. அண்ட் க்யூங்கிறது 10 இருக்குது. இது அகைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நான் இந்த ஃபிகரை சென்ட் பண்ணுறேன், நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ப்ளூ கலர் இதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து மெஷர் பண்ணிங்கன்னா இப்போ எம்ங்கிற இடத்துல இப்போ அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஏரியா ஆஃப் அப்ராக்சிமேட் ஆஃப் த லீஃப் எம் ப்ளஸ் 3/4, அதாவது முக்கால்வாசின்னு அர்த்தம். 3/4 of n and half of p and quarter of
cube. ஓகேவா? அப்போ 45 இருக்குது கவுண்டிங் ப்ளஸ் 3/4 இன்ட்டு 10. 10ங்கிறது என்னங்கிறது எத்தனை டைம்ஸ் எத்தனை ஸ்கொயர்ஸ் முக்கால்வாசி இருக்குன்னா 10. சரியா? அண்ட் எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்து பாதி இருக்குன்னா 6 ஸ்கொயர்ஸ் வந்து பாதி இருக்குது. அண்ட் கால்வாசி இருக்கிறது எத்தனை அப்படின்னா ஒரு 10 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 45 இன்ட்டு இப்போ வந்து இந்த 2 வந்து நீங்கள் இப்போ தள்ளி விட்டீங்க, அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ 2 இன்ட்டு 2 4. அப்போது இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 5 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3. அதாவது 1 2s are 2 and 3 2s are 6. அதே மாதிரி 2 2s are 4 and 5 2s are 10. ஓகேவா? இதை வந்து இன்னமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 55 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். 55 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஓகேவா? Okay, this is the way we have to find what area of irregularly shaped objects. Now we are going to see about what is volume. வால்யூம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. லெங்க்த்து, பிரெட்த்து அண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த 3 dimensional ஆப்ஜெக்ட். 3 dimensional அண்டர்லைன் பண்ணிக்கோ. 3 dimensional ஆப்ஜெக்ட் இஸ் known as its volume. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. சர்ஃபேஸ் ஏரியாவையும் ஹைட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வால்யூமாக கிடைக்கும். ஸோ த எஸ் யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் cubic மீட்டர். இதை வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? டெரைவ்டு குவான்டிட்டி பார்க்கும்போது அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம பார்த்தாச்சு. சரியா? தென் வால்யூம் ஆஃப் த ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். as in the case of area, the volume of the regularly shaped objects can also be determined using an appropriate formula. இந்த வந்து ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸை என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ண முடியும். டேபிள் 1.3 gives the formulae used to calculate the volume of these regularly shaped objects. ஓகே, டேபிள் 1.3 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கியூப் கொடுத்துருக்காங்க. கியூப்னா கனசதுரம்னு சொல்லுவாங்க. கனசதுரம்னா எல்லா பக்கமும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ இது ஏ அண்ட் ஏன்னா சைடுன்னு சொல்கிறது. ஸோ சைடு இன்ட்டு சைடு. ஸோ ஏ கியூப். ஓகே, கியூபாய்டு அப்படின்னா ரெக்டாங்கிள், கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். கன செவ்வகம். அப்போது அதுக்கு லெங்க்த்து மாறும், பிரெட்டு மாறும் அண்ட் ஹைட்டு மாறும். சரியா? ஆனால் மீட்டரில் தான் மெஷர் பண்ண போகிறீங்க. அப்போது லெங்க்த்து இன்ட்டு பிரெட்டு இன்ட்டு ஹைட்டு. ஓகே, லெங்க்த்து பிரெட்டு இன்ட்டு ஹைட். அப்போது அதோட ஃபார்முலா LBH. இதையும் ஜஸ்ட் அதை கொடுத்துருக்கிறத கியூபாய்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர் என்னது? ஸ்பியர்னால் உருண்டையாக இருக்கிறது. சரியா? அப்போது 4/3 இன்ட்டு πr ஸ்கொயர். 4/3 இன்ட்டு πr ஸ்கொயர். அப்போ 4/3 இன்ட்டு πr க்யூப். 4/3 இன்ட்டு πr க்யூப். ஆர் க்யூபை வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆர் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஸ்பியரோட என்ன பண்ண முடியும்? ஏரியாவை வால்யூமை மெஷர் பண்ண முடியும். தென் சிலிண்டர்னா π இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். ரேடியஸ் ஸ்கொயர். ஆர்னா அங்கே சர்க்கிள் இருக்கு இல்லையா? சர்க்குலர் ஏரியா. அதுக்கு π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஜஸ்ட் ஹைட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? πr ஸ்கொயர் h வந்து கிடைச்சிரும். திஸ் இஸ் த வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ப்ராப்ளம் 1.3. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ கியூப் ஹூஸ் சைடு இஸ் 3 சென்டிமீட்டர். கியூப்னா என்னது? கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சைடு வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம வந்து பையை என்னமா எடுத்துக்கணும்? பை இஸ் ஈக்குவல் டு 22/7. நம்ம கியூபுக்கு அது தேவைப்படாது. ஸோ 3 சென்டிமீட்டர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எ சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 3 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 7 மீட்டர். இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு சொல்யூஷன் என்னென்னா வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. அப்போ 3 சென்டிமீட்டர் ஒரு சைட் அண்ட் 3 சென்டிமீட்டர் இன்னொரு சைட் அண்ட் 3 சென்டிமீட்டர் அனதர் சைட். ஸோ 27 கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27. தென் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் h அப்படின்னு பார்த்தோம். ஆர் நமக்கு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஆர் ஹியர்? 3 மீட்டர். ஓகே, π இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு h 7. ஸோ 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு
7. அப்போது கீழே போடும்போது இந்த 7 7 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வி கெட் 198 meter cube. This is the way we have to find what the volume of regularly shaped objects. Okay, then volume of liquids. வால்யூம்னா என்னது, லிக்விட்ஸ்லேயும் வரும். லிக்விட்ஸ் ஆல்சோ ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் they also have some volume, but the liquids do not possess any definite shape. இப்போ க்யூப்னு சொன்னீங்கன்னா கனசதுரம், அது ஷேப் இருக்குது. அண்ட் கனசெவ்வகம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஷேப் இருக்குது. ஆனால் ஸோ த வால்யூம் ஆஃப் த லிக்விட் கேன் நாட் பி டிட்டர்மைன் அஸ் இன் த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸில் இருக்கிற மாதிரி கரெக்டான ஷேப் கிடையாது. ஸோ when a liquid is poured into the container, it takes the shape and volume of the container. So the volume of the any liquid is equal to the space. அதாவது எந்த லிக்விட் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் என்ன பண்ணுறோம், நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் தண்ணி என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிறோம். கிளாஸ் நம்ம கரெக்டான சிலிண்டர் மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸில் ஊற்றணும் அப்படின்னா அப்போ அதோட வால்யூம் என்னது, சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது வந்து என்னது, πr². Okay, πr². But when a liquid is πr² H, when a liquid is poured into the container, it takes a shape and volume of the container. So the volume of any liquid is equal to the space that fills in the fills, and it can be measured using the measuring cylinder of measuring beaker. So the maximum volume of the liquid that a container can hold the capacity of the container. So a measuring container is graduated as shown in figure. ஓகே, இதை வந்து நீங்கள் மைண்டில் தான் கொண்டு வந்துருக்கணும். இப்போ எந்த ஷேப்பில் நம்ம ஊற்றுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் டேங்க் என்ன ஷேப்பு, என்னது, கியூபாய்ட் ஷேப்னா கனசதுரம்னு சொல்லுவாங்க, கனசெவ்வகம்னு சொல்கிறாங்க இல்லையா, கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அப்போ அதோட வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா, தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட ஷேப், அந்த வாட்டரோட ஷேப் வந்து என்னது, கியூபாய்ட் ஷேப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இதுவே வந்து அதே மாதிரி சிலிண்டரெலாம் நீங்கள் ஊற்றுறீங்க. ஒரு கரெக்டாக நேராக இருக்கிற ஒரு கிளாஸில் வந்து என்ன பண்ணுறீங்க, எந்த ஷேப்பும் மாறாத மேலேருந்து கீழே வரைக்கும் ஹைட்டோ அந்த ஆர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற டம்ளரில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட ஏரியா வந்து என்னென்னா, வால்யூம் என்னென்னா πr² H அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எந்த ஷேப் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா, இப்போ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். The volume of the liquid is equal to the volume of the space it's filled with fills in the container. This can be directly observed from the readings marked in the measuring containers. இப்போ கண்டெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். If you notice that the measuring cups given in the figure carefully, we can observe the readings are marked in the unit ml. This is actually represents milliliter. இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா மில்லி லிட்டரை சொல்லுது. இப்போ நம்ம வால்யூம் டைரெக்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்லேயோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்லையோ என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ணலாம். ஆனால் இது வந்து என்னது, மில்லி லிட்டர். Okay, to understand this unit of volume, let us first understand how much a liter means. A liter is the commonly used unit to measure the volume of the liquids. இப்போ liquids எப்படி மெஷர் பண்ணுவீங்க, லிட்டரை தான் மெஷர் பண்ணுவீங்க. We can understand that the unit of volume is cubic centimeter. அப்போ cubic centimeter. So the dimensions of the objects are given in centimeter. This cubic centimeter is commonly known as cc, cubic centimeter. cc அப்படின்னா என்னது, cubic centimeter. The volume of the 100 cc is termed as 1 liter. அப்போ 1000 ஒரு மில்லி லிட்டர் அப்படிங்கிறது என்னது, 1000 சிசிங்கிறது என்னென்னா இஸ் வாட், 1 liter. அப்போ 1 liter is equal to 1000 cc or centimeter cube. 1000 ml is equal to 1 liter. 1000 ml is equal to 1 liter. அப்போ எம்எல்லும் சிசியும் என்னது, ஒன்று தான் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, எம்எல்னு சொன்னாலும் சிசின்னு சொன்னாலும் என்னது, ஒன்று தான். ஓகேவா? To measure the volume of the liquid, some other units are also used. Some of them are gallon, ounce and quart. வேறு யூனிட்ஸ் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். அப்போ 1 gallon அப்படிங்கிறது 3785 மில்லி லிட்டர் அண்ட் 1 ounceங்கிறது
30 milliliter and 1 quartங்கிறது 1 liter. ஓகேவா, இது important 1 mark question. All of you noted in your book. Okay, the volume of irregularly shaped objects. As we discussed earlier, for the case of area, there are no formulae to determine the volume of the irregularly shaped objects. Underline பண்ணிக்கோ. There is no formulae to determine the volume of irregularly shaped objects. For such cases, their volume can be determined using measuring cylinder and water. மெஷரிங் சிலிண்டர் அண்ட் வாட்டர். இப்போ எந்த இதில் நம்ம ஊற்றுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதை மாறிக்கும். இது எந்த ஃபார்முலாவும் இர்ரெகுலரி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. தென் டென்சிட்டி. இப்போ வால்யூம் பார்த்துட்டோம். தென் டென்சிட்டி நம்ம பார்க்க போகிறோம். டேக் அ வாட்டர் இன் அ பீக்கர் அண்ட் ட்ராப் அன் அயர்ன் பால் அண்ட் அ கார்க் பவுல். Cork ball into the water. What do you observe? The iron ball sinks and cork floats as in the figure. Can you explain why? இப்போது ஒரு தண்ணி எடுத்துகிட்டு, பீக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அயன் பாலை உள்ளே போடுறீங்க அண்ட் கார்க் பவுலில் என்ன பண்ணுறீங்க, கார்க் பவுலில் ரெண்டுமே சேர்த்து போடுறீங்க. ஆனால் அயன் பால் உள்ளே இம்மர்ஸ் ஆகிடுது அண்ட் அந்த கார்க் பவுல் என்ன ஆகுது அப்படின்னா மேலே மிதக்குது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி. கேன் யூ எக்ஸ்பிளைன் வை? இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ஹெவி ஆப்ஜெக்ட் சிங்க்ஸ் இன் வாட்டர் அண்ட் லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் float is water. In water is water கிடையாது, அது in waterன்னு உங்கள் புக்கில் மாற்றிக்கோங்க. In water. So why does the metal coin sinks in water whereas the much heavier wooden log floats? Wooden log வந்து ஏன் float ஆகுது? These questions can be answered when we understand the concept of density. இப்போ அயன் பாலுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி அண்ட் அந்த கார்க் பவுலுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டென்சிட்டி கம்மி அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ இந்த உடன் ஒரு கட்டையோ ஒரு காயினையும் நீங்கள் போட்டிங்கன்னா காயின் உள்ள இமேஜ் ஆகிடும். அந்த கட்டை என்ன ஆகாது, மிதந்துட்டு இருக்கும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா அந்த காயினுக்கு வந்து டென்சிட்டி ஜாஸ்தி, அந்த உட்டுக்கு வந்து டென்சிட்டி கம்மி. டென்சிட்டிங்கிறது அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆக்டிவிட்டி 3, take a measuring cylinder and pour some water into it. Note down the volume of the water from the readings and measuring cylinder. Take it as V1 and now take a small stone and tie with a thread. ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பீக்கர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பீக்கரில் நம்ம எடுக்கிறோமோ தண்ணி எடுக்கிறோமோ அதில் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா, மெஷரிங் ஜாராக தான் இருக்கணும். ஸோ ஒரு சின்ன ஸ்டோன் எடுத்து அதை வந்து ஒரு கயிறில் கட்டிக்கோங்க. டேக் அ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் டை இட் வித் த த்ரெட். இமர்ஸ் த ஸ்டோன் இன் டு த வாட்டர் பை ஹோல்டிங் த த்ரெட். அந்த கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த கல்லை உள்ளே விடணும். உள்ளே விட்டிங்க அப்படின்னா அந்த கல் உள்ளே போகுமா, அப்போ அந்த கல் உள்ளே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியோட லெவல் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. திஸ் ஹேஸ் டு பி டன் சச் தட் த ஸ்டோன் டஸ் நாட் டச் த வால்ஸ் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். அந்த ஸ்டோன் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த வாலை வந்து அந்த மெஷரிங் ஜாரோட வாலை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. சரியா, கரெக்டாக உள்ள மெதுவாக போகிற மாதிரி போட்டுக்கணும். அப்போது now the level of the water is raised. Note down the volume of the water and take into be volume 2. இப்போ வந்து வால்யூம் 1 எடுத்துக்கிறோன்னா எவ்வளோ தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கல் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு, 30 milliliter இருந்திருக்கு. கல் போடுறதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிருக்கு, 40 milliliter ஆயிருக்கு. ஸோ த வால்யூம் V1 is equal to 30 milliliter and V2 is equal to 40 milliliter அப்படின்னு உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. அண்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு 10 milliliter அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். V2 minus V1 is equal to 40 minus 30 is equal to what? 10 milliliter. Okay, this is the volume of irregularly shaped. இப்படி தான் வந்து என்ன பண்ண முடியும், irregularly shaped objects measure பண்ண முடியும். Okay, from the activity 4 we observe that the wooden block occupies more volume and iron ball of the same mass. So also we observe that the wooden block is lighter than the iron block of same size. The lightness or heaviness of the body is due to density. The lightness and heaviness என்ன பண்றோம், density வச்சு தான் சொல்றோம். சரியா, if the more mass is packed into the same volume, it has a greater density. So the iron block will have more mass than the wooden block of the same size. Therefore iron has more density. அயனுக்கு தான் அதிகமான டென்சிட்டி, அடர்த்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் டென்சிட்டி. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டென்சிட்டி?
ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா யூ கேன் ரைட் யுவர் ஓன் டெஃபினிஷன். ஓகே, density of a substance is defined as the mass of the substance contained in a unit volume. ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் வந்து கண்டெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது சொல்கிறது தான். ஓகேவா, மாஸ் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் இன் யூனிட் வால்யூம். ஒரு இப்போ யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் வந்து கண்டெயின் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ the mass of the substance m and whose volume is v, so the equation for density is given as, so mass, but density is equal to mass per volume, d is equal to m divided by v, m divided by v அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தென் யூனிட் ஆஃப் டென்சிட்டி, இப்போ மாஸுக்கு என்னது, மாஸுக்கு என்ன யூனிட், கிலோகிராம், அண்ட் வால்யூமுக்கு என்ன யூனிட், மீட்டர் கியூப். இன் சிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிற யூனிட்டை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. நான் சொன்னேன், உங்கள் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அப்போ சிஜிஎஸில் வந்து கிலோகிராம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, கிராமில் மெஷர் பண்ணுவீங்க. அண்ட் மீட்டர் எதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க, சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. ஓகேவா, அதுதான் சிஜிஎஸ் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். எங்கெல்லாம் கிலோகிராம் இருக்கோ கிராமாக மாற்றிட்டிங்கன்னா அது சிஜிஎஸ் யூனிட். எங்கெல்லாம் மீட்டர் கியூப் இருக்கோ அங்கெல்லாம் சென்டிமீட்டர் மாற்றிங்கன்னா சிஜிஎஸ் யூனிட்டில் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, தென் டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். The different materials have different densities. Then the materials with higher density are called denser and the materials with lower density is called rarer. Higher density இருந்துச்சுன்னா denser material and lower density இருந்துச்சுன்னா rarer materials. Note it, this is the, இது வந்து இந்த இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ். ஓகே, உங்களோட நியூ வேர்ட்ஸ். அப்போ நியூ வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ் லெசனில் வந்து என்ன பண்ணுவீங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டென்சர் ரேரர்னால் படிச்சுக்கோ. டென்சர்னால் ஹையர் டென்சிட்டி இருக்கிற மெட்டீரியல், ரேரர்னா லோயர் டென்சிட்டி இருக்கிற மெட்டீரியல். த டென்சிட்டி ஆஃப் அ வைட்லி யூஸ்டு மெட்டீரியல் ஆர் லிஸ்டட் இன் த ஃபாலோயிங் table 1.4. The 1.4 density of some common substances at room temperature. இப்போ கேஸ்னு பார்த்தீங்கன்னா 1.2 கிலோகிராம் மீட்டர் கியூப். தென் கெரோசின் லிக்விடில் கெரோசின், வாட்டர், மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கெரோசினுக்கு 800 அண்ட் வாட்டருக்கு கரெக்டாக 1000 அண்ட் மெர்க்குரிக்கு 13,600. இதுவே வந்து சாலிடில் வுட், அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு எடுத்துட்டிங்கன்னா அதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் போட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ கோ த்ரூ இட். அப்போ டென்சிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, சப்போஸ் யூ ஹாவ் 1 kilogram of iron and gold. Which of them would have more volume than other? Give your reason. Suppose 1 kilogram iron இருக்குது and gold இருக்குது. ஓகேவா, which of them would have more volume than the other? Give reason. ஓகே, அது வந்து ரீசனை நீங்கள் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, ப்ராப்ளம் 1.4. The solid cylinder of mass 280 kilogram and volume of 4 meter cube. Find the density of the cylinder. The density of the cylinder is equal to mass of cylinder divided by volume of cylinder. So 280 divided by 4 is equal to 280 the mass and volume வந்து 4. So 70 kilogram meter cube. Okay, then problem 5 is a box is made up of iron. It has volume is 125 centimeter cube. Find its mass. Mass வச்சு நீங்கள் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் வேணும்னா டென்சிட்டி என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டென்சிட்டி கூட மல்டிப்ளை பண்ணுறணும். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ டென்சிட்டி. ஸோ வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 125 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டென்சிட்டி ஆஃப் அயன் வந்து 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சென்டிமீட்டர் கியூபாக இருந்துச்சு அப்படின்னு கவனிக்கணும். இப்போ ரெண்டுமே நம்ம சென்டிமீட்டர் கியூபாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். ஒன்று சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து மீட்டரில் கொடுத்துருந்தா மீட்டரை சென்டிமீட்டராகவோ இல்லை சென்டிமீட்டரை மீட்டராகவோ கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது. ஓகேவா, சரி. 125 இன்ட்டு ரெண்டுமே சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 125 into 7.8 is equal to 975 grams. அப்போ மாஸ்னா கிராமில் தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் 1.6. A sphere is made up of copper whose mass is 3000 kg. The density of copper is 8900 kilogram per meter cube. Find its volume of the sphere. வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு மாஸ் பர்
வால்யூம். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் டென்சிட்டி. வால்யூம் வேணும் அப்படின்னா மாஸ் பெர் டென்சிட்டி, மாஸை வந்து வச்சுக்கிட்டு வால்யூம் வேணும் அப்படின்னா வால்யூமை வந்து மேலே கொண்டு போயிட்டு அந்த டென்சிட்டி கீழே கொண்டு வந்துடணும். அக்கா மாஸ் பெர் வால்யூம். அப்போது 3000 டிவைடட் பை 8900 இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 89, 0.34. அதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.34 மீட்டர் கியூப். The relationship between the mass, density and volume are represented in the formula of density triangle. இது வந்து ஆல்ரெடி உங்களோட ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த லெசன்லேயே நம்ம பார்த்துட்டோம். A relationship between the mass, density and volume is represented in the following density triangle. Density is equal to mass per volume. மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி டிவைடட் பை டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், அண்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் டென்சிட்டி. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டென்சிட்டி, மாஸ் அண்ட் வால்யூம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.